வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு கிளியர் ட்ரெண்டே இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு பேரலல் சிபிஆர் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஒரு ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி 140 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் லைக்லி ஒரு புது ஆல் டைம் ஹையில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் சப்போஸ் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் கீழே விழுகும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ரெட் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே தான் ரீட்டைலர்ஸோடைய லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடங்கள். அதை தாண்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால என்ன தான் இன்றைக்கி மார்க்கெட் பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னாலும் அது சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க.